பட்டப்பகலில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணின் கண்ணில் மிளகாய் பொடியை தூவி கழுத்தில் அணிந்திருந்த 11 சவரன் தங்க நகையை திருடிச் சென்ற கொள்ளையர்களை 36 மணி நேரத்தில் போலீசார் மடக்கி பிடித்த சம்பவம் பாராட்டை பெற்றுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள சர்பீட்டி தியாகராயர் நகரில் ராமநாதபுரம் மாவட்டம் பூவிலம் கிராமத்தைச் சேர்ந்த ராமர் மற்றும் அவரது மனைவி பொன்மலர் செம்மறி ஆடுகளை பட்டியிட்டு மேய்த்து வருகின்றனர். நேற்று முன்தினம் வழக்கம் போல ராமர் ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் சென்று விட்டார். அந்த நேரத்தில் தனியாக இருந்த ராமர் மனைவி பொன்மலரிடம் யதார்த்தமாக பேச்சு கொடுப்பது போல் பேசி அவரது முகத்தில் மிளகாய் பொடியை வீசி தலையில் இரும்புராடால் தாக்கிவிட்டு அவர் கழுத்தில் அணிந்திருந்த 11 சவரன் தங்க நகையை கொள்ளையர்கள் பறித்துச் சென்றனர். குடியிருப்பு பகுதியில் பட்டப்பகலில் நடந்த இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் பொன்மலர் கொடுத்த புகாரின் பேரில் துறையூர் காவல் நிலையத்தில் போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரித்து வந்தனர். பொன்மலர் தெரிவித்த அடையாளம் மற்றும் சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் போலீசார் திருடர்களை தேடி வந்த நிலையில் வாகன சோதனையின் போது துறையூர் சிலோன் அலுவலகம் அருகே 2 வீலரில் சென்ற இருவரை போலீசார் மடக்கி பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் அவர்கள் துறையூர் நடராஜர் காலனியைச் சேர்ந்த ராஜா என்பவரின் மகன் சூர்யா என்பதும் அவருக்கு வயது 21 என்பதும் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த பாலகுமார் என்பவரது மகன் சுகுமார் என்பதும் அவருக்கு வயது 19 என்பதும் இந்த இருவர்தான் பொன்மலரிடம் நகை பறித்ததும் தெரிய வந்தது. தொடர்ந்து 11 பவுன் தங்கச் செயினை மீட்ட போலீசார் கொள்ளைக்கு பயன்படுத்திய 2 வீலரையும் பறிமுதல் செய்து அவர்களை கைது செய்தனர். நகை திருடப்பட்ட 36 மணி நேரத்தில் நகையை மீட்டு திருடர்களை போலீசார் கைது செய்த சம்பவம் பாராட்டை பெற்றுள்ளது. போலீசாரை கௌரவிக்கும் வகையில் தமிழ்நாடு கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு சங்கத்தைச் சேர்ந்தோர் அதன் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சத்தியம் சரவணன் தலைமையில் போலீசாருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த சம்பவம் காவல்துறையினருக்கு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க நாங்கள் இங்கே வந்து இந்த ஆடு வச்சு நாங்கள் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஆனால் நான் பட்டியில் வந்து பட்டி கூட்டிக்கிட்டு நின்றேன். பட்டி கூட்டிகிட்டு நிற்கும்போது ஒருத்தவங்க குனிஞ்சு பட்டி கூட்டி நிற்கும்போது ஓடி வந்து அப்படியே கழுத்தில் உள்ள செயினை பிடிச்சிட்டான். செயினை பிடிக்கவுமே நான் விடாமல் இருக்கவும் கண்ணில் மிளகாத்தூள் அள்ளி போட்டுட்டான். அள்ளி போடவும் நான் கத்திக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் பின்னாடி ஓடியாந்து அருவாளை வச்சு என்னை அடிச்சிட்டேன். தலையில் அருவாளை வச்சு வெட்டிட்டான். நம்ம வெட்டி மிளகா பொடியை போடவுமே மயக்கத்தில் இருக்கவும் செயினை பிடிக்கிட்டு ஓடி போயிட்டான். ஓடி போய் நான் கத்திட்டு கிடக்க அக்கம் பக்கம் ஓடியாந்து என்னை பார்த்து அதோட போலீஸுக்கு புகார் கொடுத்து கொண்டு போய் என்னை சேர்த்தாங்க.